பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நிறைய ஆதரவு நீங்கள் தெரிவித்து வருகிறீர்கள். அதை தொடர்ந்து மனோஜந்திர சார் அவர்கள் இந்த புதிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஜோதிடம் டிவியை தாண்டி பக்தி டிவி நேயர்கள் எப்படி இதை விரும்புவோம் வேணா பாருங்க சார், அள்ளி கொட்டுவாங்க. தங்கள் அன்பை தெரிவிப்பதில் இந்த சேனலுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு. ஷோ யுவர் லவ். இதில் ராசி பலன் மட்டுமல்ல, வாழ்வியலுக்கு தேவையான எப்படி நீங்கள் இருக்கணும். நான் அப்படியே நீங்கள் அப்படியே தவ வாழ்வு பூண்டு அறத்தை பின்பற்றி தர்ம வாழ்வை பூணுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க, வாய் முன்னு கம்முருங்க, இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். ஸோ அதனால் வாங்க ராசி பலனுக்குள்ளே போகலாம். பாருங்க, அதிசயங்கள் காத்திருக்கு, புதையல்கள் காத்திருக்கு. வாங்க போகலாம். சொத்து எனக்கு எங்கே சார் சொத்து? சொத்தே இல்லை சார். சார் நல்ல உடம்பு கொடுத்துருக்கார், கடவுள் கை காலை கொடுத்துருக்கார். சொத்துன்னா என்ன சார்? நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம். அது மாதிரி சொத்து நீங்கள் சம்பாதிக்க வைப்பார். ஏற்கனவே சொத்தில் பிரச்சனை இருக்கிறவனுக்கு சரி பண்ணி வைப்பார். அந்த சித்தப்பன் தான் சார். நம்மள்கிட்டயே ஒம்புக்குறான். பகுத்துட்டுக்காரன் மீசக்காரன் நம்மகிட்டே ஒம்புக்குறான். இந்த மீசக்காரன் இனிமேல் ஒம்புக்கு வரமாட்டான். ஸோ சனி 11 ஆட்சி பெற்றதால் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. போதும் சார், போதும் போதும், பட்டதெல்லாம் போதும். இவங்க கூட இருந்ததுனால நீங்கள் இந்த மனநிலைக்கு வந்திருக்கீங்க. இனிமேல் புதிய விஐபி நண்பர்கள் வருவாங்க. விஐபி நண்பர்களா? ஆமாம். லைஃப் ஒரு புதிய டேர்னிங் வச்சுருக்கோம் சார். எல்லாருக்குமே இச்சிக்கோ இச்சியே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்பவுமே புரிஞ்சுங்க. மனசுக்கு தோன்றதை செய்யுங்க. உங்களுக்கு இப்போது எப்பயுமே சரவண பவன் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக கையேந்தி பவனில் வாங்கி சாப்பிடுங்க. அங்கே உங்களுக்கான நண்பர் காத்திருப்பார். இந்த பிரபஞ்சம், இயற்கை உங்களுக்கு உதவ காத்திருக்கு. நீங்கள் தான் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஒரு புரோட்டோக்கால்லையே வாழ்கிறீங்க. புரோட்டோக்கால்லையே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே வேட்டி கட்டிகிட்டு இருக்கணுமா? ஒரு நாள் டவுசர் போட்டு பார்க்கில் சுற்றலாம். ஸோ அப்போது புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். புதிய முயற்சிகள், புதிய நண்பர்களை சந்திப்பு. 11ங்கிறது மாமனார் ஸ்தானம். அதனால் மாமனார் வந்து, மாப்பிள்ள உங்களுக்கு என்ன வேணும்? எங்கே சார் அப்படி போகுது? வேற எப்படி போகுது? என்னம்மா அங்கே சத்தம் பேசிகிட்டு இருக்கேன் மாமா. அப்படி தான் போகுது. எல்லார் லைஃப்லையும் அப்படி தான் போகுது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் போகுது. பேசிகிட்டு இருக்கேன் மாமா. ஸோ அப்போது மாமனார் பலம் அதிகமாகும். மாமனார்கிட்ட போய் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இப்படி இருந்தால் நான் எப்படி உங்கள் பொண்ணுக்கு சோறு போடுறது அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் நிலைமையை எடுத்துறீங்க. அவர் ஹெல்ப் பண்ணுவார். எங்கே சார், நான் தான் மாமனார் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இருக்கலாம், மாமனார் இன்னொரு அப்பாவை போல். அதனால் தைரியமாக இருங்க. மாமனார் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அப்புறம் வேற என்னெல்லாம் கிடைக்கும்? தாத்தா பாட்டி, தந்தை வழி தாத்தா பாட்டி, அவரிடந்து உதவி கிடைக்கும். தொழில், புதிய தொழில் முன்னேற்றம். நான் சார் பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. நான் தொழில் ஆரம்பித்து நான் ஒரு பெரிய அம்பானிக்கு தம்பி கும்பானியாக மாற போகிறேன் சார். கவலைப்படாதீங்க, அம்பானியாவே மாறிடுவீங்க. நீங்கள் ஏன் தம்பி ஆகணும்? ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு வேண்டுவனவெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், காதல், ஒரு காதல் வந்துச்சோ, ஒரு காதல் வந்துச்சோ. ஏன்? குரு ஏழை பார்க்குறார், அதனால காதல் வரும். வேற என்னெல்லாம் வரும்? அவ்வளோதான் வரும். அப்புறம் 9 குரு பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால லக்கு. நினச்ச ஷேர் மார்க்கெட்லாம் தலைகீழாக மாறி பயங்கரமாக ஏறி, இது வரைக்கும் என் ஷேர் உருப்பிட்டதே இல்லை சார், இப்போ தான் சார் உருப்பிடுது, எல்லாம் நடக்கும். ஸோ அப்போது மேசராசியை சேர்ந்தவர்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. உங்கள் காட்டில் மழை. அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள். 10 ஒரு பாவி வந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10 வந்தது யாரு? சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஸோ சனி 10, 11, 12 பார்க்குறார். 12 பார்க்கறதுனால விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால வீண் விரயங்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கெட் டுகெதர் போகிறது, ஊர் பசங்களோட சேர்ந்து டூருக்கு போகிறது, இந்த சேட்டையெல்லாம் நீங்கள் தவிர்த்தால் நலம். அதுக்கப்புறம் 10 சனி வர்றதுனால புதிய தொழில் முயற்சிகள், உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன். நான் மாயா ஒரு சென்டர் தான் வச்சுருந்தேன், இப்போ மாயா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுட்டேன். நம்ம மனோஜந்திர சார் கூட சொன்னார், நான் மிஸ்டர் லேடின்னு ஒரு ஆரம்பிச்சிட்டேன். மிஸ்டர் லேடியா? இது என்ன புதுசாக இருக்குது? அவர் இயற்கைக்கு மாறான ஒரு சிந்தனையோட, இயற்கையோடு சேர்ந்த சிந்தனையோட, புதுமையோடு சேர்ந்த சிந்தனையோட ஒரு புதுமையாளர். மிஸ்டர் லேடின்னு ஒருத்தனுக்கு பேர் வைக்கணும்னா என்ன தைரியம் வேணும்? ஸோ அப்போ அது போல் ஒரு புதிய சிந்தனை, வித்தியாசமான சிந்தனை உங்களுக்கு ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைனா என்ன? ஜோதிடம் டிவி பார்த்துட்டே இருங்க, பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் பார்த்துட்டே இருங்க, மிஸ்டர் லேடி பார்த்துட்டே இருங்க. எல்லாம் பார்த்துட்டே இருந்தால் உங்களுடைய அறிவு பெருகும், புத்தி கூர்மை அதிகமாகும், கற்பனை திறன் வளரும்,
பேசுறதெல்லாம் யார்? ராம்ஜி பேசிகிட்டு இருக்கேன், வேற என்ன அப்பா, ஆமாம் ஒரு பெரிய இவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காக படிச்சுட்டு வந்து சொல்கிறேனா இல்லையா, அது ஒரு சேவையா இல்லையா? அப்போ ரிஷபராசிக்காரர்கள் 10 ஒரு பாவி வந்த அப்புறம் 11 ராகு. 11 ராகு வந்தா என்ன? ராகு அசுர தயாநிதி, அள்ளி கொடுப்பார் ராகு. எப்பயுமே ராகுக்கு கிள்ளி கொடுத்து பழக்கமே கிடையாது. 10 லட்சம் வர்ற இடத்துல 1 கோடி தருவார், 1 கோடி வர்ற இடத்துல 10 கோடி தருவார். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் மினிமம் 2 கோடி நீங்கள் சம்பாதிப்பீர்கள். சார் நீங்கள் கேட்குறதுல நல்லா தான் சார் இருக்குது, 2 கோடிக்கு நான் எங்கே சார் போவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ பாருங்க, நேற்று தான் சொன்னேன், ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். என்ன கேட்டான், எல்லோருக்கும் பசி ஒரே போல இருப்பதில்லையே ஏன்? நான் சொன்னேன், ஆமாம் அதுதான் இந்த இயற்கையின் நியதி. உங்களுக்கு பசி இப்பொழுது பெருக வேண்டும், யானையை போல. நீங்கள் ஒரு 100 லிட்டர் தண்ணி குடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் மனசை மாற்றிக்கணும். ஸோ எனக்கு பத்தாது, 1 கோடி பத்தாது, 2 கோடி பத்தாது, 10 கோடி பத்தாது சொல்லிகிட்டே இருக்கணும். உங்கள் வேலை என்ன? பத்தலை அந்த மாதிரி. ஸோ வேற என்னெல்லாம் நடக்கும்? 12 குரு இருக்கிறதுனால லிவர் சம்மந்தப்பட்ட, கல்லீரல் சம்மந்தப்பட்ட, வயிறு, பெருங்குடல், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நிறைய தண்ணி குடிங்க, சரியா? ரிஷபராசிக்காரர்களுக்கு 10 சனி வந்ததால் புகழ் பெயர், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அது பொற்காலம். கவலையப்படாதீங்க, நீங்கள் தான் அடுத்த எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எல்லா கட்சியும் அப்படி அந்த கட்சி பேருன்னு சொல்லிடுங்க. நான் சொல்லிடுவேன், வருத்தப்படுவீங்க. அப்புறம் அதுக்காகவே அசிங்கமாக கமெண்ட் போடுவீங்க. இந்த கட்சி பற்றி பேசினாலே போச்சு. காலைல தான் அண்ணாட்ட கூட பேசியிருந்தேன், அண்ணா உங்களை பற்றி பேசினேன், கண்டபடி போடுறேன், என்னன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ கட்சியை சார்ந்த, இயக்கங்களை சார்ந்த, யார் தெரியுமா? நான் தான் இந்த கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தலைவர். ஆமாம், நீங்கள் செயலாளர், இயக்கத்தினுடைய செயலாளர், இனிமேல் தலைவராயிருவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். புகழும் பெயரும் பெற்று பல்லாண்டு வளர்ப்புறீங்க. அடுத்து மிதுன ராசிக்காரர்கள். 9 சனி ஆட்சி, பாக்யஸ்தானாதிபதி ஆட்சி, 10 ராகு, 11 குரு, திரியாரிஷேயாக அப்படின்னா. அப்போது முத்தேவியர்கள் அருள் பெற்றால் எப்படி இருப்பீர்களோ அப்படி இருப்பீர்கள். ஒரு பக்கம் 9 சனி ஆட்சியை பிளஸ் பண்ணுறார், ஒரு பக்கம் 10 ராகு பிளஸ் பண்ணுறார், 11 குரு பிளஸ் பண்ணுறார். போதுமா? எழுதி கொடுத்தாச்சு. என்ன ஸ்டெராய்டு எழுதி கொடுத்தாச்சு, டோலோ 650, ஆன்டிபயாட்டிக் எழுதி கொடுத்தாச்சு, விட்டமின் எழுதி கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இனிமேல் தின்னுப்பிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். அப்போ என்ன சார் இவ்வளோ அசிங்கமாக சொல்ல? தின்னுப்பிட்டு ஜாலியாக இருங்க, படுத்துட்டே காலாட்டின்ண்டே இருங்கோ, போதும். பணம் அதுவாக வரும். எப்படி வரும்? அதுவாக வரும். அப்போது மிதுனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் வாய் மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும். ஏன்னா 9 இருக்கிற சனி 9, 10, 11 பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறாரு. அப்போது சனி 1000 தான் நல்லவனாக இருந்தாலும் அவன் பார்வை கெட்டது இல்லையா? அதனால் 11 பார்க்கறதுனால உங்கள் வாயாலேயே வர்ற லாபத்தெல்லாம் கெடுத்து போயிடும். அப்போது நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். விஐபி எப்பயுமே சொல்லணும். மனோஜந்தர் சார் கூட சொன்னார், சார் சீக்கிரம் இன்டர்வியூ முடிச்சிருங்க, விஐபி வர போகிறார். என்னங்க எப்போ பார்த்தாலும் விஐபிங்கிறீங்க? தயவுசெய்து பேர் சொல்லிடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு விளாட்டா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். மஞ்சுநாதன் உங்கள் விஐபி பேர், அவன் தான் உங்களுக்கு பணம் தரப்போகிறான். எவ்வளோ தரப்போகிறான்? 1 கோடி தரப்போகிறான். நீங்கள் வீட்டில் அவர் வரலங்கிறத நம்பி மஞ்சுநாதன் மண்டையன் வேறு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிடுவீங்க. வாசலில் தான் நின்றுட்டு இருப்பார், நான் தான் மஞ்சுநாதன் மண்டையன் வந்துட்டேன் பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1 கோடி இனிமேல் நாமம் கண்டிப்பாக கிடைக்க போகாது. அவரை ஹர்ட்டிங் பண்ணிட்டீங்களே. அப்போ என்ன பண்ணணும்? பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசணும். அது மட்டும் இல்லை. அப்போது நீங்கள் புதிய யாரையும் எதிர்த்துக்க வேண்டாம், சண்டை போட்டுக்க வேண்டாம். 10 இருக்க ராகு என்ன பண்ணுவார்? கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஊழ்வினையை அவர் நிறைவேற்றுவார். அதனால் யாருக்கு தெரியும் நம்ம ஊழ்வினை என்னங்கிறது? ஸோ அப்போது மிதுனராசிக்காரர்கள் சும்மா இருந்தாலே போதும், பணம் வரும். புதிய தொழில்கள் உங்களுக்கு நிறைவேறும். டிரைவிங் தொழிலில் இருக்கிறவா புதிய தொழில், ஹோட்டல் அதிபராக மாறுவீங்க. ஹோட்டல் அதிபராக இருக்கிறவா புதிய படம் எடுப்பீங்க. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொழிலை மிகப்பெரிய அளவீங்க. அடுத்ததாக ஒன்றும் சொல்ல வேணாம் சார், உங்கள் கருத்தே தேவையில்லைன்ட்டேன். உங்களை யாராவது இப்போ கருத்து கேட்டாங்களா? இதானே கடகராசிக்காரர்கள் இதை அணுகும் போதே எப்படி தான் அணுவீங்க? நீ மட்டும் என் கையில் கிடைச்சுன்னு வச்சுக்கியே, இங்கனக்குள்ள தான் ஒரு ஆடு சுற்றிட்டு இருக்கு, கையில் சிக்கிச்சு பிரியாணி போட்டுருவோம். நீ என்ன வேணால் திட்டிக்கிங்க, சொல்லுவது என் கடமை. கடகராசிக்காரர்கள் ஒரு சங்கம் வச்சு, தமிழ் வளர்த்த மாதிரி சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்கான். சரி, கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. 8 சனி வந்துட்டார், அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. சார் அவன் அகப்படுறானோ இல்லையோ சார், கடந்த 6 மாதமா ஒரு மனுஷன் புத்தாண்டு பலனை என்ன ஜூன் மாதத்துலையா போடுவான்? நான் என்ன கேட்டால் மனோஜந்தர் சாரை போய் கேளுங்க. அதாவது நமக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு தெரியுது,
6 மாசமாவே மைண்ட் செட் ஆயிட்டீங்களா? இப்போ கெட்டதே நடந்தா கூட உங்களுக்கு கெட்டதே நடந்த மாதிரியே தோணாது. ஏன் சொல்லுங்க, நீங்க தான் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களே. ஊச்சி போட போறேன் 4 நாளா சொல்லி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? போட்டு தொழா, இதையே எத்தனை நாளா சொல்லுவேன்? அவ்வளவுதான். திடீர்னு ஊசி எடுத்துட்டு வந்தா, என்ன சார் ஊசி போட போறீங்க, கை வலிக்கும் சார். இப்ப பாருங்க, மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ஆக கடகராசிக்காரர்கள் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். அப்ப என்ன பண்ணணும்? 10ல குரு வரும்போது மேனேஜர் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவார், உங்க திறமைக்கு போட்டி வைப்பார், உங்க ஈகோவை டச் பண்ணுவார், ஒன்னாலாம் முடியாதும்பார். அப்படி பொதுவாக சொல்லாதீங்க சார், நான் செய்வேன் சார்னு சொல்லணும். உடனே ஏய் என்னையாடா அப்படி சொன்னேன் அப்படின்னீங்கன்னா போடான்னு அனுப்பி விட்ருவான் வேலையை விட்டு. அமைதியா இருங்க. அப்போ நான் செய்ய வேண்டியது, நீங்க செய்ய வேண்டியது என்ன? பிரெயின் அட்டாக், ஹார்ட் அட்டாக் ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்தால் ஒரு மனிதன் என்ன ஆகணும், அந்த மாதிரி நேரம் தான் உங்களுக்கு. 8ல் இருக்கிற சனி உங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டலாமா கொலைப்பட்டம் கட்டலாமான்னு காத்திருக்கான். 10ல் இருக்கிற குரு எதையாவது சொல்லி உங்களை வேலை எடுத்து துரத்தணும்னு ரெடியாக இருக்கான். அப்போ 9ல் இருக்கிற ராகு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணணுமேன்னு காத்திருக்கான். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது அப்போ நான் கனடாவுக்கு போகலான்னு இருக்கேன் சார். கனடாவுக்கு போக மாட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற என்ன உசிலம்பட்டிக்கு போனால் கூட மாட்டிக்குவீங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது, இருக்கிற கம்பெனிலேயே இருக்கிற இடத்தில் இருந்தபடி அமைதியாக, எப்படி அமைதியாக எந்திரிக்கணும், ஹைபர்னேஷனுக்கு போயிடணும். திரும்ப சாயந்தரம் வேலையை விட்டு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஹைபர்னேஷன் போயிடணும். அஷ்டம சனிங்கிறது வேலையில தான் கஷ்டத்தை தரணும்ல, வீட்டில் இருக்கும் உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளாமல், சரியா, நீ எதிர்பார்த்து தான் பழகுறியா, அப்போ உன் தம்பிக்கு நீ சீர் செஞ்சதில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா, எதையாவது ஒன்று கேட்பான். மொத்தத்தில் நீங்கள் ஏதாவது பேசணும், மொத்தத்தில் நீ ஏதாவது பேசி வம்பிழுத்து உரண்டை இழுக்கிறதும்பாங்கள்ல, அது மாதிரி. ஸோ அப்போ கடகராசிக்கு ஆக மொத்தம் நீ நல்லது சொல்ல போகிறதில்ல, இல்லை சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது. சோசியல் மீடியாவில் மோடியா லேடியா, இப்போ ராம்ஜி பேசுகிறார் தைரியமா, ஏன்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் பேசுகிறீங்க மாட்டிக்குவீங்க, உடனே பின்னாடி மோடியே வருவார். அவரே வந்து கைது பண்ணிக்கிட்டு அவரே நேரடி மேற்பார்வையில் கூட்டு போவார். ஏயோ பொட்டி கேஸ் போட்டோம்லாம் விட்டீங்க, என்ன போய் கைது பண்ணி, ஏன்னா நீங்கள் கடகராசி, உங்களை தான் தூக்கிட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அமைதியாக இருக்கணும். சோசியல் மீடியாவில் பேசலாமா? பேசக்கூடாது. அப்போ என்ன மீடியாவில் தான் நான் பேசுகிறேன், எங்கேயுமே பேசாதப்பா, அமைதியாக இருப்பா, ரைட். அப்போது ஒரே ஒரு நல்லதாக சொல்லிட்டு போங்க ஜி. போகிற போக்கில் ஒன்று, உங்களுடைய நிறைவேறாத கடன்கள் வந்து சேரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம், பிஎஃப், இஎஸ்ஐ. நான் ஒரு 5 கம்பெனியில் வேலை செஞ்சேன் சார், ஒரு கம்பெனி பிஎஃப் தான் வந்துச்சு, மீதியெல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன், அதெல்லாம் க்ளோஸ் ஆகி கிடைக்கும். அப்போ வர வேண்டிய காசு வரும் சார். பக்கத்து வீட்டு குப்சாமிட்ட கடன் கேட்டிருந்தேன், கடனை கொடுக்க மாட்டேங்கிறான் சார், கொடுப்பான். அவனே வந்து நேரடியாக போனால் போதுன்னு கொடுப்பான். அப்போ கடகராசிக்காரன் இதெல்லாம் ஒரு பலனா சார், கடன் வாங்க போகிறேன் இதில் ஒரு பெருமையா சார், அதுக்கு என்ன கடனாவது கிடைக்குது. அப்போது மே மாதத்துக்கு பிறகு குரு 10, 11க்கு போயிட்டாருன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை சார், நீங்கள் மிகப்பெரிய ஆள் சார். அப்போது மே மாதம் வரைக்கும் சிவனேன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிவனேன்னு இருக்கணும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி. 7ங்கிறது காதல் மற்றும் வந்து குடும்பஸ்தானம். அப்போ கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், காதல் வரும். அப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியாகும். விவாகரத்து, ஏய் நீலாம் செட் ஆக மாட்டேன் என்று சொல்லி பிரிஞ்சவங்கெல்லாம் உயிரே எங்கே போன உயிரே எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்றா சேர்ந்துப்பீங்க. அப்போது சார் என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க, என் மனைவி எனக்கு உயிரே நினைப்பு. எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை பேர் மனைவி உயிரேன்னு? என் மனைவிக்கு நான் உயிரே நினச்சேன். உயிரே நான் வந்துட்டு இருக்கேன் உயிரே. உடனே கண்டுபிடிச்சிட்டா. அடுத்த வாரத்தை குடிச்சிருக்கியா? லேடிஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அப்போ 7ல் சனி ஆட்சிங்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா காரகோ பாவனாசாயா. ஸோ ஸ்டண்ட் பண்ணுறேங்கிற பேரில் எதையாவது பண்ணி எதையாவது மாட்டிக்காதீங்க. 7ல் சனி ஆட்சிங்கிறதுனால வெளிநாட்டு கனவுகள். சார் நான் உட்காந்தா நான் கனடாவில் போய் சீட்டு போட்டு தான் சார் உட்காருவேன். கனடாவில் போய் சீட்டு போட்டு படுத்துங்க, ஜாலியாக இருப்பீங்க. கனடா ஒன்டேரியோவில் சார் இந்த மாதிரிலாம் உங்களால் தான் சார் சொல்ல முடியும். கண்டிப்பாக தேங்க்யூ. கனடா ஒன்டேரியாவில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா எதுலாம் ஜில்லாக இருக்கும். அப்போ ஒருத்தன் கேட்டான், அட்லாண்டிக்கில் வேலை கிடைக்குமா சார்? ஆமாம், அண்டார்டிகாவில் வேலை கிடைக்கும். சொல்கிற பலன்களை ஜாலியாக எடுத்துக்குங்கிற பேரில் ஒரேம்ட்டா ஒருத்தன் கேட்டான், சார் எனக்கு கூட காதல் வருமா சார்? எனக்கு ஏற்கனவே 2 டைவர்ஸ் ஆயிடுச்சு சார். உனக்குலாம் காதல் வந்து 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே 2 டைவர்ஸ் ஆயிடுச்சு, திரும்பவும் 3ஆம் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் தெரியுன்னு இருக்கேன். ஸோ அப்போது டைவர்ஸ் பிரச்சனையில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும். அப்போது புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவனுக்கு படமே கிடைக்கும். அப்போது அதாவது இப்போ பூனை வாங்கலாம்னு நினைக்கிறவனுக்கு யானையே கிடைக்கும். வெரி குட். அந்த அளவுக்கு உங்கள் கனவுகள் டபுளாக ட்ரிபிளாக கிடைக்கும்.
ஸோ இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தகர்த்து நான் சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் என்ன சொல்கிறது, விந்தணு குறைபாடு, அந்த கருமுட்டை குறைபாடு, அதெல்லாம் சரியாகி நீங்கள் யார் அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க. ஸோ அப்போ 7 சனி ஆட்சிங்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, காதல் வாழ்வு, இல்லற வாழ்வு சுகப்படும். அடுத்ததாக கன்னியாராசிக்காரர்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு 7 ராகு. வெரி குட், வெரி குட், வெரி குட். 7 ராகு வந்து என்ன ஆகும், 6 சனி ஆட்சி பெறுகிறார். இப்போ வரார். 6 சனி வந்தா அசோக் உன் டைரியில் எழுதிக்கோ, டமாலு டமாலு டும்மிலு டும்மிலு எல்லாம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செதுக்குனதுரா, அந்த மாதிரி டைலாக்லாம் பேசுவீங்க. எதிரியெல்லாம் வின் பண்ணுவீங்க. யார் யாரெல்லாம் உங்கள் சித்தப்பன், பழைய மீசக்கார பெரியப்பா எல்லாரையும் ஜெயிச்சு, பத்தியா வீடு கட்டிட்டேன், பத்தியா இங்கே பத்தியா கார் வாங்கிட்டேன், இங்கே பத்தியா, அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு 6ல் இருக்கிற சனி அனுகிரகம் பண்ணுவார். 6ங்கிறது வேலை. அப்போ வேலையே இல்லாமல் தென்னை மேலே உட்காந்துருந்த பசங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அப்போ யார் யாருக்கெல்லாம் நல்லது, கடன் வாங்குறதுக்காக ரொம்ப நாளாக அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்கள் கம்பெனி பெரிய கம்பெனி, உங்கள் கம்பெனிக்கு 300 கோடி உங்களுக்கு லாபம் கிடைக்கணும், இது கடன் வேணும், அப்போ தான் ரன் பண்ண முடியும், ரொம்ப நாளாக வந்து பூட்டி கிடக்கு, எங்கள் அப்பாவோட சொத்து, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நீங்கள் கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல அனுகிரகம், உதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும், மேனேஜர் உங்கள் பாஸ் சப்போர்ட் பண்ணுவார், எல்லாம் நடக்கும், சூப்பராக நடக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, சைடில் ஒரு பிட்டு ஓடும். என்ன பிட்டு? 7ல் இருக்கிற ராகுங்கிறதுனால ஒரு கள்ள தொடர்பு வரும். அந்த தொடர்பை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மனசு வந்து இதை பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை கழுத்து நறுக்கிடணும், அப்படி நறுக்கிடணும். பண்ணிட்டீங்கன்னா வீணாக போயிடுவீங்க. ஸோ அப்போது சார் என்ன சார் கள்ளக்காதல் ஜாலி தானே சார், அது எப்படி சார் வீணாக போகும்? ஜாலி தான், லைஃப் வீணாக போயிடும். ஏன்னா அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி 7ல் ராகு இருக்கிறதுனால அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மனைவியாக இருந்தால் கணவராக இருந்தால் மனைவியை மானிட்டர் பண்ணுங்கள். கன்னியாராசிக்காரர்கள் வழி தவறி செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 7ல் இருக்க ராகு சும்மா இருக்க மாட்டார். 7ல் இருக்க ராகு காதலை தூண்டுறாரோ இல்லையோ காமத்தை தான் தூண்டுவார். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் படுத்துக்காமல் பக்கத்து வீட்டில் போய் படுத்துவீங்க. அதெல்லாம் வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு, கவலை ஒரே வீட்டாக வெட்டிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கன்னியாராசிக்காரர்கள் கற்பில் கவனம் தேவை. அடுத்ததாக துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பலன் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. 5ல் சனி ஆட்சி. 5ல் சனி ஆட்சினால என்ன, உங்களுக்கு 5னா சொத்து, 5னா இறையருள், 5னா குழந்தை, பிரமாதம் பிரமாதம். நேற்று கூட ஒருத்தர் சொல்லியிருந்தேன், துளாராசிக்காரர்களுக்கு ஜாதகம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு அப்போ என்ன பண்ணும், அப்படியே மேலே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், அப்படி கொட்டும், அப்படி பணமழை. எப்படி லலிதாம்பிகை கனகதாரா சோஸ்திரம் படித்தோன்னே தங்க நெல்லிக்கனி லக்ஷ்மி அருள்னாலும் ஆதிசங்கரதுக்காக, அந்த மாதிரி உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் தங்க நெல்லிக்கனியில் வயிறு நெல்லிக்கனியோ கொட்டும். அப்போ துளாராசிக்காரர்கள் எடுத்த காரியங்களா யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்ற அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, வேண்டினேனுக்கு நல்கினல் காளி, தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாறு மானுடமாயினும் அக்தை, படுத்து மாய்ப்பல் அருட்பெருங்காளி, பாரினில் வெற்றி எனக்குருமாறே. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வெற்றியையும் எழுதிக்கணும். அப்படி பேப்பர் எடுத்து எழுதணும். நான் நான் இங்கேருந்து பக்கத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு ஏரோப்ளைன் வேணும், ஓகே. இங்கேருந்து எங்கள் ஊர் தண்ணீர் புலியை சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும், ஓகே. இங்கேருந்து நான் பீச்சை சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு கப்பல் வேணும், ஓகே. நான் படுத்து தூங்குறதுக்கு ஒரு பங்களா வேணும், ஓகே. எனக்கு 2 அது மட்டும் நடக்காது. ஒரே ஒரு பொண்டாட்டி தான், வேறு வழியே கிடையாது, கூட தான் வாழ்ந்தாகணும். சரி, அப்போது உங்களுக்கு வேண்டுவனை எல்லாம் கிடைக்கும். சரியா? ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசினியர். விருச்சிகராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி ஆட்சி பெறுகிறார். 4ங்கிறது என்ன அப்படின்னா, வீடு மாடு மனை. மாடுனா மாடு இல்லை, ஒரு காலத்தில் மாடு, இப்போ கார்னு பொருள் கொள்ளணும். சரியா? வீடு மாடு மனை. புதிய வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க. அப்போ 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு மனைலாம் கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஸோ அப்போது ஏக்கர் கணக்கில் லேண்டு வாங்குவீங்க. லேண்டு மட்டும்தான் வாங்குவேனா? இல்லை, நான் கொஞ்ச நேரம் மட்டும் தான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு உங்கள் மேனேஜர் சொல்லியிருப்பார். எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன், சொல்லியா? வேணாம்ப்பா, சொன்னால் உனக்கு புரியவா போகுது, சொல்லித்தொலையா? அந்த மாதிரி வீடு உங்களுக்கு கௌரவம், ப்ரமோஷன், உங்களுக்கு வந்து உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணுவீங்க. என்னாலேயும் டீம் லீடராக இருக்க முடியும், என்னாலேயும் வந்து
ஒரு டீமை மேனேஜ் பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய திறமையை நிரூபிப்பீர்கள். அதே மாதிரி வீடு வாகனமத்தோடு சந்தோஷமாக இருப்பேன். 5ல் ராகு, 5லனா இறையருளில் ராகு அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு. எல்லாம் வல்ல எம்பெருமான் ராகுனுடைய அருள் பெறுகிறதால் உங்களுக்கு சொத்து நிறைய சேரும். 6ல் குரு மறைஞ்சதா ஒரே ஒரு பிரச்சனை தான், புத்திர தோஷம். ஸோ அப்போ யாராவது IVF பண்ணுறவங்க, குழந்தை இல்லாதவங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மேய்க்கு அப்புறம் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் நில புலன்களோடு கோயில் கட்டுவீங்க, ஏக்கர் வாங்குவீங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வித்தின் 6 மந்த்ஸ் இந்த மேக்குள்ளே நீங்கள் ஜமீன்தார்கள். சரியா? வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒன்று சொன்னேன், நீங்கள் பெண்கள்கிட்ட பேசவே கூடாது, பெண்களை பார்த்து கள்ளத்தொடர்பு வரும், சைடில் ஒரு பிட்டு ஓடுன்னு சொன்னேன். நீங்கள் பெண்களை நினைக்கவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் நினைக்கவே கூடாது. நீங்கள் சும்மா உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தேன் சார், பிடிச்சி போட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க உங்களை. நீங்கள் உயிர் காதலுக்கு மரியாதைன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா, உயிர் காதல்லாம் ஒன்றும் இல்லையா, சும்மா பேசிகிட்டு இருந்தையா, அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் இப்போது பெண்கள்கிட்ட பேசலாமா, பேசக்கூடாது. கல்யாணம் ஆன ஆண்களுக்கு குருவம்மா செல்லத்தாயி அந்த பிரச்சனை வந்துடும். பஞ்சாயத்தில் போய் சட்டை கழட்டி போட்டு எல்லாம் ஊரே அடிக்கும். சரியா? இப்படோண்டு இடுப்பு கிள்ளதுக்காக அந்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வரும். அதனால் வேணாம், நமக்கு எதுக்கு நம்ம ஊரில் ஒரு கௌரவமா, நம்ம யார் எவ்வளோ பெரிய வஸ்தாது, நமக்கு இதெல்லாம் தேவையா? அதனால் நம்ம என்ன பண்ணோம், தனுசு ராசிக்காரர்கள் பெண்கள் பக்கம் போகக்கூடாது. சரி, 3ல் இருக்கிற சனி என்ன பண்ணுவார், முயற்சிகளை கெடுப்பார். 3ல் இருக்கிற சனி, பூந்தமல்லி டு அம்பத்தூர் 65B பஸ் வருது, நீங்கள் போய் நின்னா மட்டும் வராது. நீங்கள் வெறுப்பாய் போய் பக்கத்தில் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்டா அப்படின்ட்டு உட்காருவீங்க. பின்னாடியே 3 65B வரும். இப்படிலாம் உங்களை இரிட்டேட் பண்ணுவோம் சனி. என்ன, நீங்கள் சின்ன 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 தடங்கல்கள், அந்த தடங்கல்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன அழுத்தங்கள் போன்றவை ஏற்படும். அப்போது 4ல் இருக்க ராகு பெயரை கற்பை கெடுப்பார். கற்பு போய் தான் கற்பு கெடணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே பேர் வாங்கிடுவீங்க. ஸோ 5ல் இருக்கிற குரு, இது ஒன்று தான் நல்ல விஷயம். குழந்தை பிறக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், இரட்டை குழந்தையாக பிறக்கும். 5ல் இருக்கிற குரு உங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் மீட்டு தருவார். எங்கே சார் கொடுத்தார், குரு வக்ரநிவர்த்தியே ஒன்றும் ஆகலையேங்க, டிசம்பர் 31 தான் வக்ரநிவர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொத்து கொடுப்பார், குழந்தை கொடுப்பார், சுகம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு குழந்தை, சொத்து, இது 2 தான் நடக்கும். மற்றபடி முயற்சிகள் தடைபெறும். அப்போ தொழில், புதிய தொழில் வேண்டாம், ஒரு 2.5 வருஷத்துக்கு வேண்டாம். அப்போ புதிய முயற்சிகள் வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். அப்போ நான் அப்படி தான் அப்போ வேலைக்கே போகக்கூடாதுங்கிறீங்களா அப்படின்னா அப்படி நான் சொல்ல, ஒரு எடுக்கிற முயற்சி, சின்ன முயற்சியாக கீழே விழுந்தால் கூட எந்திரிக்கிற மாதிரி, ஒரு 50,000க்குள்ளே, ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ளே, அவன் சத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ யானை சாப்பிட்றத பூனை சாப்பிட முடியாது, பூனை சாப்பிட்றத யானை சாப்பிட முடியாது. ராம்ஜியால் மிஞ்சி 10,000 தாண்டி ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் ஒரு சன்னியாசி பாவம். ஆனால் நம்ம மனோஜந்திர சார் 1 கோடி ரிஸ்க் எடுப்பார், ஒரு பெரிய பணக்காரர், அவரால் முடியும். நான் ஏழை. அப்போது ஆளுக்கு ஏற்ற மாதிரி பணம், விரலுக்கு ஏற்ற வீக்கம், அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசி நேயர்கள். கொடுக்குறவன் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சும்மாவா சொன்னாங்க, உங்களை பார்த்து தான் சொன்னாங்க. யாரோ உங்களை பார்த்துருக்காங்க ரோட்டில், அதனால் அந்த பழம் எழுதிட்டு போயிட்டான், கொடுக்குறவன் கூரையை பிச்சுட்டு கொடுப்பான். அப்போது மேலே ரூஃபை ஒரு கடப்பாரை வச்சு இடிச்சிருங்க, ரூஃப் வழியாக அப்படியே கொட்டுன்னு கொட்ட போகுது பணம். எப்படி கொட்டும் தெரியுமா, அப்படி மழை மாதிரி கொட்டும். அவ்வளோ கோடிகள் மகர ராசிக்காரர்கள் கோடிகளாக அல்ல போகிறீர்கள். 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட தனஸ்தானாதிபதி சனி ஆட்சி. தனஸ்தானாதிபதி ஆட்சிங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. கவலையே படாதீங்க. உங்கள் காட்டில் மழை, 2ல் சனி ஆட்சி. குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு, கணவர் கூட இவங்க கூடலாம் மனுஷன் வாழ்வானா சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிலையெல்லாம் மாறி ஒரு காதல் வந்துச்சோ, ஒரே லவ் தான், ஒரே சந்தோஷம்தான். கணவரோட கைப்பிடிச்சு அப்படியே ஒரு டூர் போவீங்க, அப்படியே ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு எண்ணத்தில் செடுகுடு குடுவிட எல்லாம் செடுகுடு குடுலாம் விளையாடுவீங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் மனசு நிறைஞ்சு வாழ போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. உங்கள் பசங்களால் நற்செய்திகள் வரப்போகுது, உங்கள் கணவரால் நற்செய்திகள் வரப்போகுது, புதிய தொழில் தொடங்க போகிறீங்க. அதனால் எல்லாம் வல்ல எம்பெருமானர்களால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் மனசெல்லாம் சந்தோஷம். அடுத்து கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி ஆட்சி. கும்பராசிக்காரர்கள்லாம் ஒன்றே தான் சொல்ல, ஒரு ஊரில் ஒரு வாத்தியார் இருந்தாராம். அவர் அது ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சாராம். அதே ஸ்கூலில் தான் அவன் பையனும் படித்தானான், அவர் பையனும். அவர் கிளாஸ்க்கே வந்துட்டானான். அப்போ அந்த வாத்தியார் என்ன பண்ணுறார், தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எங்கடா சலுகை காட்டுறான்னு பேர் வந்துட போகுதுங்கிறதுக்காக அந்த பையனை போட்டு அடி 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 அடின்னு அடிப்பார். எல்லாருக்கும் 2 அடினா அவனுக்கு 8 அடி.
ஏன்னா இவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆதியாருன்னு காட்டிக்கிறதுக்கு. அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி உடம்புலேயே உட்காந்துருக்கிறதுனால பொய் சொன்னியா? இல்லை சார் இல்லை. பொய் சொன்னியா? இல்லைங்க இல்லை. ஏன் இப்படி? கமிஷனர் இப்போது நம்ம மனோஜந்திர சார் இருக்கார், அவருக்கு கமிஷனரே ஃப்ரெண்டு. சரி, எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஓகே, கமிஷனர் வணக்கம். வணக்கம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கமிஷனர் வீட்லேயே வந்து உட்காந்துட்டு நான் இங்கேயே உட்காந்து உன்னை பார்த்துட்டே இருப்பேன், நீ வேலை செய்ய அப்படின்னா அவர் முன்னாடி சீப் என்ன சீப் எடுத்துக்கங்க, என்ன துணி எடுத்து கீழே போடுறேன். கம்முனியா, நீ வேணா டிசிப்ளினாக இருந்துக்க, என்னையா அப்படி இருக்க வைக்கிற? நான் இன்டிசிப்ளினாக தான் இருப்பேன். இன்டிசிப்ளினாக நீ இருக்கக்கூடாதுப்பா. அந்த மாதிரி உங்களை சனி வந்து என்ன பண்ணுவார்? அப்போ நான் டெய்லி ஒரு வேளை ப்ரெஷ் பண்ணுறவங்கலாம் 2 வேளை ப்ரெஷ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒழுக்க சீலராக மாற்றுவார். அப்போது ஏதாவது போக்குவரத்தை ஏதாவது படம்லாம் பார்ப்பேன், அந்த போக்குவரத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. சரியா? அப்போது என்னதான் பண்ணோம்? அமைதியாக இருங்க, சுத்தமாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, உண்மையாக இருங்க. ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, மேனேஜருக்கு என்ன கேட்குறார்? தம்பி எங்கே இருக்க? கேன்டீனில் போண்டா திங்கிறேன். உண்மையே சொல்லணும். அவங்க பின்னாடி தான் அவரும் போண்டா சாப்பிட்டு இருப்பார். இல்லை சார், ஒரு முக்கியமான மீட்டிங் விஷயமா நானும் டீம் மெம்பரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது, மாட்டிப்பீங்க. ஸோ அப்போது சனிக்கு என்ன பரிகாரம்? இவர் 3, 7, 10 பார்க்குறாரு. அப்போ 7 பார்க்கறதுனால குடும்ப விஷயங்களில் ஏதாவது உங்களுக்குள்ள கான்ட்ரவர்சிஸ், மனைவிக்கு கணவனை பிடிக்காமல் போகுது, கணவனுக்கு மனைவி பிடிக்க, அதெல்லாம் சரியாகும். 10 சனி பார்க்கறதுனால உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட்டு, பொது வாழ்க்கையில் பிரபலத்துவம், இயக்கங்களை சேர்ந்தவங்களுக்கு பிரபலத்துவம், படங்கள் எடுக்கணும்னு நினைக்க மக்கள் மத்தியில் வரவேற்பு, அரசியல் வரவேற்பு எல்லாம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் 2ல் ராகு 8ல் கேது, அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக. டிசம்பர் 31க்குள்ளே எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கணும். சரியா? அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கிடுத்தோ. இன்னையிலேருந்து 7.5 சனி. தேக ஆரோக்கியம் மெலியும். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 12ஆம் வீட்டுங்கிறது வந்து விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு வந்து பண விரயங்கள் தேவையில்லாமல் இருக்கணும். ஆனால் பணம் பயங்கரமாக சம்பாதிக்க போகிறீங்க. இந்த மேக்குள்ளே நீங்கள் கோடீஸ்வரர் இல்லை, டபுள் கோடீஸ்வரர். காரணம் என்னென்னா 2ல் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடையணும் டிசம்பர் 31க்கு அப்புறம். ராசிலேயே ராகு இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு வந்து மனைவியுடன் கான்ட்ரவர்சி, டைவர்ஸ் ஆகலைன்னா அது அதிசயம். அது வந்து ராகு உடம்புலேயே உட்காந்துருக்கிறதுனால டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும். ஸோ அப்போது ராகு என்ன பண்ணுவார்? கெட்ட எண்ணங்களை உண்டாக்குவார். அதனால் மீனராசிக்காரர்கள் இவ்வளோ குடிக்கிறவங்க இவ்வளோ குடிப்பாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி வந்து மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாமல் அவப்பெயர்கள் ஏற்படும். அதாவது பெண்ணால் பெயர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு 12ல் இருக்கக்கூடிய சனி 12, 1, 2 பார்க்கறதுனால பேச்சில் கவனம் தேவை, செலவில் கவனம் தேவை. மீனராசிக்காரர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள், பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையும் முக்கியம். ஆக 12 ராசிகளுக்குமான பலன்களை நான் சொல்லிவிட்டேன். இதில் சனிக்கு பிரீத்தி என்ன? எள்ளு தீபம் ஏற்றலாமா, அல்லது வந்து இது நம்ம வந்து புஷ்பங்கள் சாத்தலாமா? சனியை எப்படா ஜில்லிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சனியை ஜில்லிங்ஸ் பண்ணுறது உலகத்தில் ஆப்ஷனே கிடையாது. சனி எப்போ ஜில்லாவார்னால், அன்னதானம் செய்தால், தர்ம காரியங்கள் செய்தால், ஏழைகளுக்கு உதவினால் மட்டுமே சனி ஜில்லிங்ஸ் ஆவார். யாராவது உங்கள் முன்னாடி ரோட்டில் இப்படி கையேந்திட்டு நின்னாங்க, ஒரு பிளைண்டு, ஒரு கால் முடியாதவங்க, ஒரு கை முடியாதவங்க, அதுதான் சாட்சாத் சனி. உங்களால் முடிஞ்ச 50 காசு, ₹1 ஏதோ ஒன்று போடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிணம் செல்கிறது என்றால் ஒரு ₹1 எடுத்து ஆத்ம தியானம் பண்ணி கீழே போட்டுருங்க. அது அந்த பிணத்துக்கு செலுத்தும் மரியாதை. இதுபோல் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள். சாஸ்தா வழிபாடு, அது ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். கருப்பு சாமி வழிபாடு, மதுரை வீரன் வழிபாடு சிறப்பு தரும். ஐயனார் வழிபாடு சிறப்பு தரும். இதெல்லாம் சனி. வாயை திறந்து ஒரு தடவை கூட சனியனேன்னு சொல்லாதீங்க. யார் மகரம், கும்போ, மீனம் 3 பேரும் சனியனே அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் வந்துடுவார். சரியா? அதனால் அவர் காத்துட்டு இருப்பார், எப்படா நீ சொல்லுவேன்னு. அதனால் சனியனேன்னு சொல்லாதீங்க. வேறு எதாவது சொல்லுங்கள். வேறு என்ன சொல்கிறது? வேறு சொல்கிறதுக்காக வார்த்தை இல்லை, பேடாசுமா அப்படி கூட சொல்லிக்கிங்க. ஸோ சனியனேன்னு சொல்லாதீங்க. சரியா? வாழ்த்துக்கள். இனி இந்த சனி பயிற்சி நல்லபடியாக நடக்கட்டும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸில் முதல் என்னுடைய வீடியோ இது. அதனால் இந்த சனி பயிற்சி வீடியோ. ஸோ இதை தொடர்ந்து நிறையா பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு பொறுத்து இருக்குது. கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.